வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தின் இரண்டாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து தமிழக அரசின் உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டத்தின் இரண்டாம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள பிரதான 7 சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் வைகை ஆற்றில் உள்ள நூற்றுக்கணக்கான குடிநீர் ஆதாரங்கள் நிரம்பும் என்றும், சிவகங்கை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பும் என்றும், சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 45,000க்கும் அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மொத்தம் 5 நாட்களுக்கு 772 மில்லியன் கன அடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறக்கப்பட உள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.